அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் சூறாவளி போல் சுழற்றி அடித்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்தினுடைய இறுதியில் கடக ராசியிலிருந்து சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் உச்சம் பெறுகிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவோடு சூரியன் இணை இருக்கிறார். அதே போல் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான செவ்வாய் பலமுடன் இருக்கிறார். தனது 8ஆம் பார்வையால் ராசியை பார்க்கிறார். இதனால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு கிரகம் தன் ராசியை பார்க்கும் போது அது பலம் பெறுகுதுங்க. அது மட்டும் இல்லாம ராசி பலம் மனதிடத்தையும் எதையும் எதிர்கொள்ளும் திறனையும் தரக்கூடிய ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு இணைந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் பண ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அது மட்டுமில்லாம லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் சற்று அதிகரிக்குங்க. இதனால் தொழிலை அபிவிருத்தி செய்வது அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிப்பது, பழைய தொழிலை மேம்படுத்துவது என தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் மேசராசினியர்கள் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் அமைப்பும் உள்ளத. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிலருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பதால் முன் யோசனையோடு தொழில் மூலதனத்தை அதிகரிக்க வேண்டும். தடாலடியாக பெரிய அளவில் முதலீடுகள்ல ஈடுபட வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் இதற்கான ஆலோசனையை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆசையை கிளறி சிக்கலில் மாட்டி வைத்து விட வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள் என்பதை கவனத்தோடு பார்க்க வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்கு. குறிப்பா மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உண்போது கவனத்தோடு இருங்க. தரக்குறைவான உணவகங்கள்ல உண்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள்
நிலைகள் தெளிவுபடுத்துது. சகோதர உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் வராமல் இருக்க உறுதுணையாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசனையர்களுக்கு எதிர்பாராது பல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் பூர்வ புண்ணிய உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து சென்றிருக்கிறார். செவ்வாயினுடைய பார்வை சனி மீது பதிவதால எதையும் துணிந்து செய்ய இயலாது. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. தனவரவில் தடைகள் ஏற்படும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே பண விஷயங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதாவது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பல மொழி. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்கு. அதே போல் கொடுக்கல் வாங்கல் என்பது சிறப்பாக அமையுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொல்லை தந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. சுபகாரிய பேச்சுக்கள் கைகூட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களிடமிருந்து விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் வந்து இணைவாங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு ஒன்று கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். இதனால உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பல வேலைகள் நல்லபடியாக முடிய இருக்குதுங்க. சகோதர சகாய ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி புதன் என்பதால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த இருக்கு. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அகல இருக்குதுங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் எண்ணம் அதிகரிக்க இருக்கு. அதே போல் தாய் வழி ஆதரவு உண்டு. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடிவடைய இருக்குதுங்க. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனிகர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகரை வணங்கிவிட்டு காரியத்தை தொடங்குங்க. அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும்.